என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு அதிக கிரியைகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 29 வரை. அதிக கிரியைகள். நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:19. இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் எழுதியவற்றை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் படிக்கிறோம். ஒவ்வொரு சபையிலும் இருந்த பாராட்டிற்குரிய காரியங்களை பாராட்டுகிறார், குற்றம் குறைகளை கண்டனம் செய்கிறார். நாம் வாசித்த பகுதியில் தியத்தீரா சபைக்கு எழுதப்பட்ட காரியங்கள் பல உள்ளன. முக்கியமாக இந்த சபையார் முன்பு செய்த கிரியைகளை விட அதிகமாய் பின்பு செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இது மிகுந்த மகிழ்ச்சிக்கு உரியது. தனி மனிதரானாலும் சபையானாலும் வளர்ச்சி இல்லாமல் இருப்பது சரியென்று. நாளுக்கு நாள் நம் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். இந்த சபையார் நற்கிரியைகளை செய்து தேவனை மகிமைப்படுத்தி இருக்கின்றனர். காலம் செல்ல செல்ல அதிகமான நற்கிரியைகளை செய்திருக்கின்றனர். தனி மனித வாழ்விலும் சிலர் ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார்கள். அதாவது முதலில் உணவு மட்டும் கொடுத்திருக்கலாம். அந்த ஏழையரின் மகிழ்ச்சியை பார்த்துவிட்டு பின் உடை கொடுத்திருக்கலாம். அதன் பின் ஏழை மாணவரை படிக்க வைத்திருக்கலாம். மருத்துவ உதவிகள் செய்திருக்கலாம். இத்தகைய படிப்படியான வளர்ச்சி எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தது போல ஆலயம் போனேன், பிரசங்கம் கேட்டேன், காணிக்கை போட்டேன், திரும்பி வரும்போது பிச்சைக்காரருக்கு பிச்சை போட்டேன், இது போதாதா என்று சொல்லிக்கொண்டு அதே நிலையில் இருக்கலாகாது. சபைகளும் கிராம ஊழியங்கள் செய்கின்றன. வாரா வாரம் போய் நற்செய்தியை சொல்லிக்கொண்டே வருஷங்களை கழிப்பது சரியல்ல. தனி மனிதர்களை சந்தித்து பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நற்செய்தி நூல்களை கொடுக்க வேண்டும். சிறுவர்களுக்கு தனி வகுப்புகள் நடத்த வேண்டும். ஆலயம் கட்ட வேண்டும். ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இப்படி எந்த ஒரு ஆன்மீக காரியமானாலும் நம் செயல்களில் வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ச்சிதான் உயிர் இருப்பதன் அறிகுறி. வளர்ச்சிதான் உயிர் இருப்பதன் அறிகுறி. தீர்மானம்: அன்பு செலுத்துவது, உதவிகள் செய்வது, ஊழியம் செய்வது போன்ற எல்லாவற்றிலும் முன்னேறிச் செல்ல முயல்வேன்.